ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம் அனைத்தும் பெற்று ஆனந்த நல்வாழ்வு என்றும் பெற வேண்டும், ஆரோக்கிய நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். ஒரு காட்டில் ஒரு ஆசிரமம் இருந்தது. அங்கே ஒரு குருநாதர் இருந்தார். குருநாதர்கிட்ட 2 சிஷ்யருங்க. அந்த சிஷ்யருங்க ஏறக்குறைய ஒரு 6 மாதமாக படிச்சுட்டு இருக்காங்க. அந்த 6 மாதம் படிப்புக்கு அப்புறமா பயிற்சி முடிஞ்சு அவங்க ஊருக்கு போய் சேர போகிறாங்க. சாதாரண வாழ்க்கையில் சாமானியராக ஈடுபடவிருக்கிறார்கள். அந்த சிஷ்யருங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி தான் நம்ம கிளாஸ் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக இருக்காங்க. அப்போ குருநாதர் வர்றார். உங்களுடைய வகுப்பு உண்மையாக இன்றைக்கி தான் முடிய போகுது, இருந்தாலும் கூட இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்வு இருக்கிறது என்றார். தேர்வா? என்ன தேர்வுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க 2 பேரும். சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிஷ்யனை கூப்பிட்டு 2 புறாக்களை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. 2 புறாக்களை எடுத்துட்டு வரான் அந்த சிஷ்யன். இன்னொரு ஆள் எடுத்துட்டு வந்தோடனே இவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு தான் தேர்வு, இன்று இறுதி தேர்வு, இத்துடன் இவர்கள் இன்றைய வகுப்போடு முழுமையான இவர்கள் இந்த குருகுல ஆசிரமத்தினுடைய அந்த பயிற்சியினை முடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு புறாவை கொடுக்குறார். கொடுத்துட்டு இந்த புறாக்களை நீங்கள் இருவரும் எடுத்து சென்று யாருமே பார்க்காத இடத்தில், யாருக்கும் தெரியாமல் இந்த புறாவினை கழுத்தை திருகி கொன்று புதைத்து விட்டு வந்து விடுங்கள் அப்படிங்கிறார். ஒரு சிஷ்யம் பார்க்குறான், இவ்வளோதானே குருவே, இதுதானே தேர்வு அப்படிங்கிறான். ஆமாம், இதுதான் தேர்வுன்னு யாரும் பார்க்காத இடத்தில் கொண்டு சென்று இதனை புதைத்து விட்டு வர வேண்டும், கொன்று அப்படிங்கிறார். எவ்வளோ கொடூரமான ஒரு தேர்வு வச்சிருக்காரு பாருங்க இந்த சாமியார். ஒருத்தர் என்ன பண்ணுறான், எடுத்துன்னு வேகமாக போயிடுறான். இன்னொருத்தனும் யோசிச்சுட்டே நடந்து போகிறான். இன்னொரு சிஷ்யனும் போகிறாங்க. ஒரு சிஷ்யன் என்ன பண்ணுறான், நேராக ஒரு காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போயிட்டு சுற்றும் முத்தும் பார்க்குறான், யாருன்னா இருக்கிறாங்களான்னு. யாருமே இல்லை அப்படின்னோடனே ஒரு மரத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு மறைவிடத்தில் நின்று மீண்டும் ஒரு முறை சுற்றி சுற்றி பார்த்து விட்டு புறாவின் கழுத்தினை திருகி அந்த இடத்திலே புதைத்து விடுகிறான். குருவின் கட்டளை அது. அப்பா, வேலை முடிஞ்சு போச்சு, யாரும் பார்க்கல, எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, ஊரை போய் சேரலாம், இந்த சாமியார் சொன்ன வேலையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஆசிரமத்தை நோக்கி நடந்து செல்கிறான். இன்னொரு சிஷ்யன் ரொம்ப நேரம் வரவே இல்லை. இந்த சிஷ்யன் போயிட்டு ஆசிரமத்தை சேர்ந்தாச்சு. குருநாதர் கேட்குறாரு, உன்னுடைய நண்பன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை குருநாதா, 2 பேரும் கொஞ்சம் தூரம் ஒன்றா போனோம், அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், எங்கே போனான்னு தெரியலையே, பொழுது சாய்கிற வேலை ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருக்காங்க. காத்துட்டே இருக்கும்போது ஒரு இருட்டுகிற நேரத்தில் அந்த இன்னொரு சிஷ்யன் வந்த கையில புறாவோட வர்றாரு. அவர் குருநாதர் கேட்கிறாரு, என்ன ஆச்சு நான் சொன்னது, உனக்கு வைத்த தேர்வு, ஏன் புறாவோடு வந்திருக்கிறாய், சொன்ன வேலை செய்ய முடியவில்லையா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருநாதர் கேட்கிறார். உடனே சிஷ்யன் சொல்றார், குருதேவா, நான் இதை எடுத்து சென்றேன், இதனை கழுத்தை திருகி கொள்ளலாம் என்று முயற்சித்தேன். அப்பொழுது எனக்குள்ளாக ஒருவன் இருந்து என்னுடைய செய்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய சிந்தனைகளை கவனித்து கொண்டிருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் என் உள்ளத்தில் நீங்கள் அமர்ந்து, உங்கள் சிந்தனைகள் அமர்ந்து என்னுடைய செயல்பாடுகள் செய்கைகளை கவனித்து கொண்டிருக்கிறது. யாருமே பார்க்காத இடம் சொல்லிட்டு நான் எந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் சொன்ன வேலையை செய்வேன், என்னால் முடியவில்லை, மன்னித்து விடுங்கள் அப்படின்னு. உடனே குருநாதர் என்ன பண்ணுறாரு, அந்த புறாவை வாங்கி கொடுத்து சிஷ்யனை தட்டி கொடுக்கிறார். இதுதான் உண்மை, யாருக்குமே எதுவுமே தெரியாது, யாருமே நம்மை கவனிக்கவில்லை அப்படிங்கிற ஓரிடம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்மை ஒருவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் நமக்குள்ளாக இருந்து, அதுதான் பிரக்ஞை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரக்ஞை பிரக்ஞை அப்படின்னா அந்த பிரக்ஞையை சொல்றதுக்காக தான் இது நம்ம சொல்லிட்டு வரோம். பிரக்ஞை அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு 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 பியூர் அவேர்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பியூர் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பியூர் விட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் விழித்து கொண்டு இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம். 2வது தூங்கும் போது கனவு காண்றோம். ஓகே. 3வது நல்லா அயர்ந்து தூங்குறோம் என்னென்ன தெரியாமல். இவை 3 நடந்தாலும் கூட நமக்குள் அந்த அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்காணிப்பாளர், அந்த பிரக்ஞை, தூய்மையான கான்சியஸ்னஸ் உள்ள இருக்கு, அந்த அவேர்னஸ் இருக்கு, விட்னஸ் இருக்கு.
பல்வேறு விதமான பெயர்களில் அதை சொல்லிட்டே போகலாம். அது கவனித்து கொண்டிருக்கிறது. நாம் எந்த வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஒர்க் மாதிரியே செஞ்சுட்டு இருப்போம். ஆட்டோ ஒர்க்குன்னா எதை பற்றியும் சிந்தித்து என்ன செய்யணும், அதாவது எல்லா வேலைகளிலும் அந்த மாதிரி இருக்க மாட்டோம். ஏதோ சில வேலைகளில் முழு கவனம் இருக்கும், நிறை கவனம் இருக்கும். ஆனால் பெரும்பாலான பணிகளில் பார்த்தா ஒரு ஆட்டோ ரிப்பீட், ஆட்டோ ஆன்சர், ஆட்டோ மூமெண்ட் இதுதான் நடந்துட்டு இருக்கும். அது இல்லாம எந்த செயல்பாடுகள் நாம் செய்தாலும் அந்த செயல்பாடுகளில் ஒரு முழுமையான கவனத்துடன் இருக்க வேண்டும். நான் சொல்றேன், இந்த கவனத்தோட எப்படி இருக்கணும், குருநாதருடைய அனுகிரகம் எந்த இடத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டு இதனை மிகப்பெரிய வாய்ப்பாக நாம் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல என்னன்னா அந்த நிறை கவனம், முழு கவனம் அப்படிங்கிறது அந்த ப்ரெசன்ட் இன் த ப்ரெசன்ட். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாங்க, வீட்டை போயிட்டு நான் வீட்டை பூட்டிருக்கேனா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பூட்டை இழுத்து பார்ப்பாங்க. ஒரு முறை கடையை சாத்திட்டு போயிடுவாங்க, வந்து மறுபடியும் 4 முறை இழுத்து பார்ப்பாங்க. சிலர் வீட்டுக்குள்ளே வந்து ஃபேன் போட்டு வந்துட்டுனா என்னன்னு தெரியலையப்பா, வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணுவாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணி தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிலர் கை கழுவிட்டே இருப்பாங்க, அடிக்கடி கை சுத்தமாக தான் இருக்கும், மறுபடியும் கை கழுவிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பிரக்ஞை அப்படிங்கிறது ஆஃப் ஆயிட்டு அவர்கள் செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கும். இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்காலஜிக்கலாக சொல்லுவாங்க, இந்த ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆங்ஸைட்டினா பதற்றம், எதை பார்த்தாலும் பயம், என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, நாளைக்கு என்ன நடந்துருமோ அப்படிங்கிற பயம், ஒரு மனசோட படபடப்பு, அது ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷன் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷனா எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக படுத்துட்டு தொடர்ந்து வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது, இல்லை ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கு. கொஞ்சம் பார்க்கலாம், இப்பப்போ பார்க்கலாம், எப்போ பார்த்தாலும் இதே வேலையை, எந்த வேலையாக இருந்தாலும் போஸ்ட்போன் பண்ணுறது. பைபோலார் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா ரொம்ப உற்சாகமாக இதை வெட்டி முடிச்சிருவோம்பா, எதுனாலும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு சில டைம் சொல்லுவாங்க. சில டைம் ஐயோ நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இந்த மாதிரி இந்த உளவியல் ரீதியாக நிறைய வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே எல்லாமே இருக்குங்க. அது அளவை மீறி போகும்போது தான் அதற்கு ஒரு பெயரிட்டு அதற்கு இது ஒரு டிஸார்டர் அப்படிங்கிற முத்திரையை மருத்துவர்கள் அதுக்கு வந்து பஞ்ச் பண்ணுவாங்க, மார்க் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து அந்த பிரக்ஞைன்னு சொல்றோம் பாருங்க. அந்த பிரக்ஞை அதை வந்து நாம் அந்த அந்த பியூர் கான்சியஸ்னஸ், அந்த பியூர் அவேர்னஸ் அதை வந்து அதோடவே இருக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த ப்ரெசன்ட் இன் த ப்ரெசன்ட் எப்பவுமே நாம் எந்த வேலை செய்தாலும், நாம் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அது நிச்சயமா வேணும். என்னுடைய குருராஜர் இருக்கிறார், என்னுடைய செயலை அவர் பார்த்துட்டு இருக்கார், நான் பேசுறத அவர் பார்த்துட்டு இருக்கார், உங்களோட பேசும்போது எதிரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கோம்னா வீட்டில் அவர் இருக்காரு, பெரியவர் உட்கார்ந்து இருக்கார், நம்ம வீட்டில் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற நினைப்பு இருக்கணும். இந்த மாதிரி நினைவுகளோட நாம் இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நிச்சயமாக முழுமை பெறும். ஏன்னு கேட்டால் நீங்க அவரே கொண்டு வந்துட்டீங்க, அவர் எனக்குள்ள இருக்கார், என்னை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அந்த மாதிரி சொன்ன பிறகு என்ன ஆகுன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், முயற்சிகள், செயல்கள் எதுவாக இருந்தாலும் முழுமை பெற்று தெய்வீகத்தனமாக அது மாறும், தெய்வீக தன்மை பெறும் நிச்சயமாக. அப்ப நாம எது பண்ணாலும் எது செய்தாலும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நம்முடைய செயல்பாடுகளை கண்காணித்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கூடவே இருந்து அவருடைய பார்வையின் பிரகாரம் தான் இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் திடமாக, உறுதியாக உங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம அதான் சொல்லுவோம், நீங்க எந்த செயல்பாடுகள் செய்யறதா இருந்தாலும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. வெளியில கிளம்புறதுனாலும் அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சாப்பிடும்போது நினைங்க, எண்ணத்தாலும் செயலாலும் சிந்தனையாலும் குருராஜருடைய பெயரினை, அவருடைய திருநாமத்தை என்றென்றும் உச்சரித்து கொண்டே இருங்கள். அது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த பிரக்ஞை நம்ம சொல்லும் போது சொல்றோம். நாம் நேரடியாக கண்காணித்தல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது அந்த பிரக்ஞையாகவே குருராஜர் எனக்குள்ளாக அமர்ந்து கொண்டிருக்கிறார், சிம்மாசனம் விட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை பார்த்துட்டு இருக்கார், என்னை வழி நடத்திட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய செயல்களையும் செயல்பாடுகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த செயல்களும் செயல்பாடுகளும் மிகப்பெரிய நன்மையையும் மிகப்பெரிய வெற்றியையும்
அவருடைய அருளையும் அனுகிரகத்தையும் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு நிச்சயம் தரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். மீண்டும் நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். திருமுடி தாமரை ராகவேந்திரா முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா முகாரவிந்தம்